ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்திரம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 13 முதல் 16 வரை. அகம் பவான் பவஸ்சைவ தைமே முன்யோக்ரஜஹ சுராசுர நரா நாகஹ கஹா மிருக சரீர்ஷ்வஹ गंधर्वाप्सरसो यक्षः राक्षसो बोधगणोरगः वसवः पितरः सिद्धा विद्याधरश्चरणात्रुमः अन्ये च विविधा जीवा जलस्थल नमोगसः गृहश्च देव देव गृहक्ष केदवस्तार तडिदः स्तनयित्नवः सर्वं पुरुष एवेदं भूतं भव्यं भवच्च यद् தேனேதம் ஆவதம் விஸ்வம் நிதஸ்தில் அதிதிஷ்டதி. எண்ணிலிருந்து, அதாவது பிரம்மாவிலிருந்து துவங்கி நீ நாரதா நீ பவன் சிவபெருமான், உனக்கு முன் பிறந்த பெரும் முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் மற்றும் ஊர்வன போன்றவை, மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள், சிறிய கிரகங்கள், ஒளிரும் கிரகங்கள், மின்னல், இடி போன்றவை, மேலும் வெவ்வேறு கிரக அமைப்புகளின் வாசிகளான கந்தர்வர்கள், அப்சரசுகள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூதகணங்கள், உரகர்கள், பசுக்கள், பிதாக்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள் போன்றவர்கள் உட்பட மற்ற எல்லா வகையான ஜீவராசிகள், மேலும் மற்றெல்லா பொருட்கள் வரையுள்ள அனைத்தும் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் எல்லா காலங்களிலும் பகவானின் பிரபஞ்ச ரூபத்தில் மூடப்பட்டுள்ளன. பகவான் 9 அங்குலங்களை கடந்து விடாத ஒரு உருவில் நித்தியமாக வாழ்பவராகவும் குறிப்பிட்ட அனைத்திற்கும் மேற்பட்டவராக இருப்பினும் அவர் அனைத்தையும் தமக்குள் அடக்கிக் கொண்டுள்ளார். பிரம்மதேவர் அவர் ஒரு ஆச்சாரியர். ஆச்சாரியன்னா இறைவனை பற்றி கற்றுத் தருபவர். பகவான் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய செயல்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கற்பித்துக் கொடுப்பவர் ஆச்சாரியர். அப்ப பிரம்மா ஒரு ஆச்சாரியர். இறைவனை பற்றி விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியர். அவர் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட சம்பிரதாயம் தான் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவம். இதனுடைய பிரதான ஆச்சாரியர் பிரம்மா. பிரம்மா வேத ஞானத்தில் பகவான் பெற்றுக் கொள்கிறார். 4 ஸ்லோகத்தில் பெற்றுக் கொள்கிறார். 4 ஸ்லோகம் தான். அதனுடைய பின்னாடி 2ஆம் ஸ்கந்தத்துல பின்னாடி வந்து ஸ்லோகம் சதுஸ்லோகியா பாகவதம். பாகவதத்துடைய 4 ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்துல ஒட்டுமொத்த பாகவதத்தின் கோட்பாடும் அடங்கி ஸ்ரீமத் பாகவதத்துடைய சாரம். ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் அந்த 4 ஸ்லோகங்கள். அந்த 4 ஸ்லோகம் மூலமா பிரம்மாவுக்கு பகவான் அந்த வேத ஞானத்தை போட்டினார். பிரம்மதேவருக்கு வேத ஞானத்தை போட்டியவர் பரம புருஷோத்தமமான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர்.
அவர் தான் ஆதி குரு, ஜெகத்குரு. அவர் தான், அவரை பற்றி ஞானம், இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவத்தை, படைப்பின் ரகசியம், சிருஷ்டி லீலா, அதற்கு தேவையான ஆற்றல், அதற்கு தேவையான புத்தி, அது அனைத்தும் பகவான் தன்னிடமிருந்தே பிரம்மாவை தோற்றுவித்து பிரம்மாவுக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால பிரம்மாவுடைய சிறப்பு, அவர் பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்கப்படும் பொழுது அது சத்யாவேஷ அவதாரம் என்று அழைக்கும். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய இனியொரு சிறப்பு, அவர் பகவானே குண அவதாரம், 3 குணங்களை பிரதிநிதிக்கும் அவதாரம், 3 குணங்களை கட்டுப்படுத்தும். மகாவிஷ்ணு சத்வகுணத்துக்கு அதிபர், பிரம்மதேவர் ரஜோகுணத்துக்கு அதிபர், மகாதேவர் தமோ குணத்துக்கு அதிபர். 3 குணத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்போ பிரம்மா சத்யாவேஷ அவதாரமாவும் இருக்காரு, பிரம்மா குண அவதாரமாவும் இருக்காரு, பிரம்மா ஒரு ஆச்சாரியனாவும் இருக்காரு, பிரம்மா 12 மகாஜனங்கள் ஒருவராகும். 12 மகாஜன், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசகி, பலிமே. 12 மகாஜன்கள், பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான மகாஜன். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணி, பகவான் என்ன சொல்றா அதான் தர்மம், மகாஜனங்களை என்ன பின்பற்றுகிறார்களோ அதான் தர்மம். தர்மச தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ எனக்கு சம்பந்தாக. தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் சூட்சமானது, ரொம்ப கடினமானது. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம். அதனாலதான் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அர்ஜுனனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு, இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா. அப்போ கிருஷ்ணா அர்ஜுனன்ட்ட ஒரு மகாஜனத்தை பின்பற்ற சொல்ற. அது எந்த மகாஜனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பதில் தெரிஞ்சும் கை தூக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட நீ இந்த மகாஜனத்தை பின்பற்ற வேண்டும். யார் அவரு? ஒரு சத்தியத்தை காண்பே. நந்தினி மாதா, ஜனகர்ஜி. ஜனக மகாராஜ். கர்மனைக சம்சித்தி ஆசித்த ஜனகாதேக. அர்ஜுனா, நீ ஜனகரை போன்ற மன்னரின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். கிருஷ்ணரே ஒரு பக்தரை பரிந்துரைக்கிறார் அப்படின்னா பகவத்கீதையில பகவானே ஒரு பக்தரை ரெக்கமெண்ட் பண்றாருன்னா அப்பேற்பட்ட பக்தர் ஜனகர், 12 மகாஜனத்து. அப்போ தர்மம், எது தர்மம், எது அதர்மம், எது சரி, எது தப்புன்னு குழப்பம் ஆயிடுச்சு. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திரமோ இதா. சில நேரங்களில் பண்டிதர்மார்கள் கூட குழம்பெயர்ந்து இது சரியா தப்பா. சில நேரங்கள்ல பண்டிதன்மார்கள் கூட குழம்பி விடுவது உண்டு, நான் செய்வது சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, என்ன பண்றது. அதுக்குதான் மகாஜனோ சம்பந்தாக, மகாஜனங்களை அடிச்சு விட்டு. நேற்று பேசணும் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதம், கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைனா அதற்கு மகாஜனங்களை அடிச்சு விட்டே பின்பற்றும். மகாஜனங்களை அடிச்சு விட்டே பின்பற்றுவது, மகாஜனங்கள் என்ன பண்றாங்க, மகாஜனங்கள் எப்பவுமே கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை. மகாஜனம்னா நம்ம ஊர்ல சொல்ற மகாஜனம் இல்ல. நம்ம ஊர்ல நாடார் மகாஜன சங்கம், அப்புறம் தேவர்குல மகாஜன சங்கம், அப்படி அந்த மகாஜனம் இல்ல. அது பேரளவான மகாஜனம். ஊருக்கு ஒரு, தெருவுக்கு ஒரு மகாஜன சங்கம் வச்சிருப்பாங்க. ஆரிய சமாஜ மகாஜன சங்கம், ஆரிய வைசிய மகாஜன சங்கம், இது வெறும் பேரளவான சங்கம். உண்மையான சத் சங்கம், உண்மையான மகாஜனங்கள் பாகவதத்தில் சொல்லப்பட்ட 12 மகாஜன். அப்ப பிரம்மாவுடைய சிறப்பு, அவர் 12 மகாஜன், பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் பிரம்மா. எவ்வளவு ஏற்றம் பிரம்மா. படைப்பினுடைய முதல் உயிர்வாழி, முதல் ஜீவ தத்துவம். அவருக்கு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூ. ஸ்வயம்பு, அவர் பகவான் ஸ்வயமாக தோன்றினவர். அவர் பகவான் ஸ்வயமா தோன்றினால் ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூ பேரு.
பிரம்மாவுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போலாம். அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர், ஒரு சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரியர், முதல் ஜீவ தத்துவம், முதல் உயிர்வாழி. அப்புறம் அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், அப்புறம் அவர் பகவானுடைய குண அவதாரம், 12 மகாஜனங்கள் ஒருவர். இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டவர் பிரம்மா. அந்த பிரம்மா ரொம்ப எளிமையாக பணிவாக இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு சிறப்புகள் கொண்டிருக்கிற பிரம்மா எவ்வளவு அழகா சொல்றாரு. எண்ணிலிருந்து, அதாவது பிரம்மாவிலிருந்து துவங்கி சிருஷ்டிப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? சிருஷ்டிப்பு இரண்டாம் படைப்பு பிரம்மாட்டிலிருந்து தொடங்கு. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பகவான் செஞ்சாரு. பிரதான படைத்தல், பிரதானம், காஸ், காரணம். படைப்பு காரணம் பிரதானம், படைப்பு காரணம் பிரதானம். அந்த பிரதானம் மகத்தத்துவம், அந்த மகத்தத்துவம் 24 மூலக்கூறு. இது மகாவிஷ்ணு செஞ்சுட்டார். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒருங்கிணைத்து உயிர் வாழ்வை சிருஷ்டிக்கும் பொறுப்பு பிரம்மாவுக்கு. அப்போ இங்க பிரம்மா என்ன சொல்ல, எண்ணிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவில இருந்து தொடங்கி இப்ப யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? நாரதர்கிட்ட. நாரதா, நீ, நான், மகாதேவர், பவன், சிவபெருமானுக்கு பவன், பவன், உனக்கு முன் பிறந்த பெரும் முனிவர்கள், நாரதருக்கு பின்னாடி பிறந்த பெரும் முனிவர்கள், சப்த ரிஷிகள், பெரும் முனிவர்கள், தேவர்கள், இந்திராதி தேவர்கள், 33 கோடி தேவி தேவர்கள், இந்திராதி தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் மற்றும் ஊர்வன போன்றவையும், மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள், சிறிய நட்சத்திரங்கள், ஒளிரும் கிரகங்கள், மின்னல், இடி போன்றவை, மேலும் வெவ்வேறு கிரக அமைப்புகளில் வாசிகளான கந்தர்வர்கள், அப்சரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூதகணங்கள், உரகர்கள், பசுக்கள், பிதாக்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள் போன்ற உட்பட மற்ற எல்லா வகையான ஜீவராசிகள், மேலும் மற்ற எல்லா பொருட்கள் வரையுள்ள அனைத்தும் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலம் எனும் எல்லா வகையான காலங்களும் பகவானின் பிரபஞ்ச ரூபத்தினால் மூடப்பட்டுள்ளது. எல்லாம் பகவானுக்குள்ள ஒடுங்கி அடங்கி. பகவான் 9 அங்குலங்களை கொண்ட கடந்து விடாத ஒரு உருவில் நித்தியமாக வாழ்பவராகும். 9 அங்குலம். ஒரு அங்குலங்கிறது எவ்வளவு சைஸ்? ஒரு அங்குலம், அங்குலம்னா என்ன? எவ்வளவு? ஒரு அங்குலம் இங்க சொல்ல 9 அங்குலம். 9 அங்குலம் கடந்து விடாத ஒரு உருவில் நித்தியமாக வாழ்பவராகவும் மேற்பட்ட அனைத்திற்கும் மேற்பட்டவராகவும் இருப்பினும் அவர் அனைத்தையும் தமக்குள் அடக்கி கொண்டிருந்தார். அது ஒரு அங்குலத்துக்கு எவ்வளவு அளவு சொல்லுவாங்க? தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒரு அங்குலம்ங்கிறது எவ்வளவு சைஸ் அளவு? ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம விரல்ல இப்போ 1 2 3 கோடு இருக்குது. அந்த கோடுல 1 மட்டும் எடுத்து காட்டுறதுக்கு பிரபு ஒரு அங்குலம். ஆள்காட்டி விரலுக்குன்னா 1 2 3 இருக்குது இல்லைங்களா? அந்த மேல இருக்கிறது மட்டும் ஒரு அங்குலம். இந்த கட்டை விரலோட மேல் சைஸ் தான் பரமாத்மாவுடைய அளவு. கட்டை விரல் இருக்கு இல்லையா? இந்த கட்டை விரலுடைய இந்த முதல் பாகம் இவ்வளவுதான் இருப்பார் பரமாத்மா. இந்த பரமாத்மா இந்த அளவுல யார் பார்த்தாங்க? கட்டை விரலுடைய அங்குலம், அங்குஷ்டம், அங்குலம். இந்த அங்குலம் சைஸ்ல பரீட்சித் மகாராஜா அம்மாவுடைய கருவுல, உத்தரையின் கருவில் இருக்கும்போது பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்கிறார். பரமாத்மா இவர் வராக அவதாரம் எடுத்த போது பிரம்மாவோட மூக்குல இருந்து கூட கட்டை விரல் அளவுள்ள பகவான் வந்தாரு இல்லைங்களா பிரபு? அது கூட சிறிய பூச்சி மாதிரி வெளியே வந்தார். இந்த கட்டை விரலோட மேல் பாகம் மாதிரி சின்ன பூச்சி மாதிரி. சோ பரமாத்மா அவர் எல்லா இதயத்திலும் இதயவாசியா இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயஸ்யார்ஜுன திஷ்டதி. கிருஷ்ணா பரமாத்மா ரூபத்துல எல்லா இதயத்திலும் இருக்கார். அதே சமயம் தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்கார். தன்னுடைய சக்தியின் மூலமா பிரம்மங்கிற முறையில அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு.
அவர் இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, அதே சமயம் அவர் பரம புருஷோத்தமனான மூர்த்தர். இதுதான் இறைவனை உணரும் 3 நிலை. பகவான் இந்த 3 நிலையிலும் உணரலாம். வதந்தி தத்தத்வவிதஸ் தத்தம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் விசத்தையே. பிரம்மம், பரமாத்மா, பகவான். பிரம்மத்தை உணர்றது, பரமாத்மா உணர்றது, பிரபுபார் சொல்றது ஒரு பகுதி மட்டும்தான். முழுமையான உணர்வாயிட பிரம்மத்தை உணர்வதும் பரமாத்மாவை உணர்வதும் முழுமையான உணர்வாகாது. பரமபுருஷரான பகவானை உணர்வுதான் பூர்ணமானது. அதான் கிருஷ்ணா பரிபூர்ணமான பரம புருஷோத்தமனான மூர்த்தர்கள். ஞானிகள் பிரம்மத்தை உணர முயற்சி பண்றாங்க. அப்படி பிரம்மத்தை உணர முயற்சிக்கிற ஞானிகள்ல ஒரு சிலர் தான் பிரம்மத்தை உணர்றாங்க. அவங்க கூட அரிதானவங்க, அவங்க கூட இறைவனை முழுமையா உணர்ந்தவங்க அல்ல. யோகிகள் பரமாத்மாவை தியானிக்கிறாங்க. பல்வேறு யோகிகள் பரமாத்மாவை தியானம் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு சிலர் தான் பரமாத்மாவை தியானிக்க முடியுது. அதுல ஒரு சிலரால 1% வரைக்கும் தான் பரமாத்மா உணர முடியும். ஆனா பக்தருடைய நிலை, பக்தர்கள் ஏன் பக்தி தொண்டு பூர்ணமானது, ஏன் பக்தி தொண்டு தூய பக்தி தொண்டு, ஏன் தூய பக்தி தொண்டு பூர்ணமானது, ஏன் தூய பக்தி தொண்டு முழுமையானது, ஏன் பக்தர்கள் பூர்ணமானவங்க, ஏன் பக்தி யோகம் பக்தி யோகி ஒரு பக்தர் முழுமையானவர் அப்படின்னா அவருக்கு இந்த 3 அறிவும் கிடைக்கும். அவர் இறைவனை தோன்றா ரூபத்திலும் காண முடியும், அவர் இதயத்துல பரமாத்மாவும் உணர முடியும், அவரை பரம புருஷோத்தமனான பிரம்மதர்மங்களாக. அதனாலதான் பக்தி தொண்டுல 3 in 1 3மே தெரிஞ்சுக்கலாம். பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரம்மத்தையும் உணரலாம், பரமாத்மாவை உணரலாம், பரம புருஷோத்தமனான பகவானை. அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்க, இந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் நானே, பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். பிரம்மத்துக்கும் ஆதாரம் நான் தான், இந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் நான் தான். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் சர்வச்சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ. நான் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கேன். அப்ப கிருஷ்ணாவுடைய அம்சம்தான் பரமாத்மா, கிருஷ்ணாவுடைய அம்சம்தான் பிரம்மம். அப்ப என்ன விசேஷத்தன்மை, ஒரு பக்தருடைய விசேஷத்தன்மை என்னது, அவரு கிருஷ்ணரை உணர்றதுனால பகவானை பற்றி பூர்ணமான அறிவு அவருக்கு கிடைக்கும். ஆனா பாருங்க, ஞானிகளுக்கு பிரம்மத்தை மட்டும்தான், அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஞானி பிரம்மத்தை உணர்றது ரொம்ப கஷ்டம். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்தசேனசா அவ்யக்தாதி கதிர் துக்கம். ஒரு ஞானி பிரம்மங்கிற நிலையில இறைவனுடைய தோன்றா ரூபம், அவருடைய அருவத்தன்மை உணர்ந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு யோகி பரமாத்மாவை தன் மனதில் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி ஒரு வேலை அவங்க அதுல பக்குவம் ஆகுறாங்க, ஒரு ஞானி ஞான யோகத்துல பக்குவம் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும்தான் இறைவனை உணர்றாரே தவிர அவர் முழுமையா உணரல. அதே மாதிரி யோகி அஷ்டாங்க யோகத்துல பக்குவம் ஆகிறாரு அப்படின்னா அவர் குறிப்பிட்ட சதமானம் வரைக்கும் தான் பரமாத்மாவை உணர்றாரே தவிர அவர் முழுமையா உணர முடியும். ஆனா பக்தனுக்கு இந்த 3 அறிவும் கிடைச்சு. வாசுதேவே பகவதே பக்தியோக பிரயோஜிதா என யாஷ் வைராக்கியம் ஞானஞ்சத்தவேதம். பாகவதம் என்ன சொல்லுது, பக்தி தொண்டு செய்யற பக்தனுக்கு கிருஷ்ணன் என்ன கொடுக்கிறார், பக்தி தொண்டு செஞ்சா என்ன கிடைக்கும். நீ கேக்குறாங்க இல்லையா மக்கள், ஹரே கிருஷ்ணாக்கு வாங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும், இஸ்கானுக்கு வந்தா என்ன கிடைக்கும், பக்தி தொண்டு பண்ண என்ன கிடைக்கும், உடனே என்ன கிடைக்கும், உடனடியா என்ன கிடைக்கும். எனது ஆசு வைராக்கியம் ஞானஞ்சத்தை. வைராக்கியம் இந்த ஜட உலகத்து மேல பற்றின்மை, பகவான் மேல பற்றுதல், அப்புறம் ஞானம், பகவானை பற்றிய பரிபூர்ணமான அறிவு, ராஜ வித்யா, கம்ப்ளீட் நாலேஜ், முழு அறிவு கிடைச்சு. அதனால பக்தி தொண்டு மேன்மையானது, பக்தி தொண்டுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. தூய பக்தி தொண்டு நான் பக்தி ரசாம்சத்துல குருகோசாமி அவ்வளவு எழுதியிருக்கேன், பக்தி தொண்டுடைய மகிமை.
பக்தி தொண்டு மேன்மையானது, தூய்மையானது, தன்னிகரற்றது, நிகரில்லாதது. எந்த யோக முறையும் பக்தியோடு ஒப்பிடவே முடியாது. எல்லா யோகமும் கடைசியில பக்தியில தான் வந்து முடியும். எல்லா யோக முறைகளும் இறுதியில் எங்க வந்து முடியணும்? பக்தி தொண்டுல தான் முடியணும். இல்லாட்டி அது சமய வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். தர்ம சனுஷ்டிதா பும்ச விசக்ஷேன கதாசியா பாதையை தேதினதி சமய வகி கேவலம். ஒருத்தர் வந்து தர்மத்தை ரொம்ப சின்சியரா பிராக்டிஸ் பண்றாரு. பிராமணிக்கல் கல்ச்சர், பிராமண கலாச்சாரம் தீவிரமா பின்பற்றாரு. சிலர் வியாபாரம் பண்றாங்க, சிலர் தொழிலாளியா இருக்காங்க. அவங்க தர்மத்தை ரொம்ப சின்சியரா பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழில், அந்த தர்மமானது கிருஷ்ணரை நோக்கி செலுத்தல, கிருஷ்ணரை நோக்கி போகல அப்படின்னா தர்ம சனுஷ்டிதா பும்ச விசக்ஷேன கதாசியா. கிருஷ்ணா பற்றி கேட்கறதுல ஆர்வம் வளர்த்துக்கலைன்னா நோத்பாதையில் எதிரதி சமையை வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறுமனே காலவரி. கிருஷ்ணாவை நோக்கி திரும்பல, கிருஷ்ணாவை நோக்கி போகல அப்படின்னா அது வெறுமனே காலவரி. அதனால ஒருத்தர் எவ்வளவு கடுமையா யோகங்களை பண்ணாலும், நவங்கள் பண்ணாலும், விரதங்கள் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வரல அப்படின்னா அது வெறுமனே எப்படி இருக்கும்? அது சில நேரங்கள்ல அந்த யோகத்துக்கு உண்டான பலன்களை பகுதிதான் கொடுக்குமே தவிர முழு பலன் கிடையாது. கிருஷ்ணட்ட வராத வரைக்கும் நம்முடைய செயல் பூர்ணத்துவம் அடையாது. அது எந்த செயலா இருந்தாலும், அது யோகா, ஞானா, தபஸ்யா, வாட் எவர் இட் இஸ், பிரதா, தவங்கள் இருக்கிறது, விரதங்கள் இருக்கிறது, யோகங்களை என்ன பண்ணாலும் கிருஷ்ணாட்ட வராத வரைக்கும் அது என்ன பண்ணாது? கம்ப்ளீட் ஆகாது, அது பூர்த்தி ஆகாது, முழுமை அடையாது. மேபி அதோட புண்ணியத்தை அனுபவிக்கலாம், இல்ல அதற்கான பலன் அடையலாம். அவங்க நீங்க சொன்னாங்க இல்லையா, இங்க வந்து ரொம்ப அழகா சொல்ற பிரம்மதேவர். அப்போ இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறாரு, கிருஷ்ணாவுடைய அந்த பகவானுடைய அதாவது அனைத்தும், இங்க சொன்ன அனைத்தும் பகவானின் பிரபஞ்ச ரூபத்தால் மூடப்பட்டுள்ளன. அந்த விராட புருஷனுக்குள்ள எல்லாரும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பகவான் அனைத்துக்கும் மேற்பட்டவராக இருப்பினும் அவர் அனைத்தும் தமக்குள் அடக்கிக் கொண்டுள்ளார். எல்லாம் அவருக்குள்ளே இருக்கு, ஆனாலும் அவர் அதுல இருந்து விலகி இருக்க. அதனால கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ணாலும், கிருஷ்ணாட்டிருந்து மாயாசக்தி தோன்றினாலும், கிருஷ்ணாட்டிருந்து ஜடையர்க்கின் 3 குணங்கள் தோன்றினாலும், இதெல்லாம் கிருஷ்ணருக்குள்ளே அடங்கி இருந்தாலும் கிருஷ்ணா அதிலிருந்து விலகியே இருக்க. அதுதான் கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை, அதுதான் அவருடைய தெய்வீக நிலை. கிருஷ்ணாட்டிருந்து அந்த ஜட உலகம் படைக்கப்படுது, கிருஷ்ணாட்டிருந்து தான் மாயாசக்தி வருது, கிருஷ்ணாட்டிருந்து தான் ஜடையர்க்கின் 3 குணங்கள் வருது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் இதனாலதான் மூடி இருக்கோம். எல்லா ஜீவாத்மாக்கள், நம்ம அனைத்து ஜீவா, இப்ப சொன்ன அனைவரும், என்ன சொல்ற, பிரம்மா சிவன் உட்பட, பிரம்மா, சிவபெருமா, நாரதர், 14 லோக வாசிகள், ஊர்வன, பரவன், எல்லாம் எதுவுமே எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டாரு. இந்த 3 ஸ்லோகத்துல 13 இருந்து 16 வரைக்கும், இந்த 3 ஸ்லோகத்துல பிரம்மா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. ஹோல் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் வந்து கொண்டு வந்துட்டாரு. இதுல இந்த 3 ஸ்லோகத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்தும், சிருஷ்டிக்கும் பிரம்மா, நாரதர், பின்பு மகா சப்த ரிஷிகள் போன்ற மகா முனிவர்கள், மகாதேவர், இவங்களை பத்தி சொல்லும் போது அப்புறம் மற்றவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதீத ஆற்றல் படைத்த பிரம்மதேவரும் சிவபெருமான், தேவர்களே உயர்ந்தவங்க, தேவர்களே உயர்ந்த பிரம்மதேவரும் சிவபெருமானும் கூட பகவானுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னா அப்புறம் மற்றவங்களை பத்தி பேச என்ன இருக்கு? எவ்ரிதிங் இஸ் கம் ஃப்ரம் கிருஷ்ணா. எல்லாமே கிருஷ்ணா இருந்தாங்க. எதையுமே கிருஷ்ணா இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது, எதையுமே கிருஷ்ணா இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணா சர்வ காரண காரணம், காஸ் ஆஃப் ஆல் காஸ். அதனால
இதெல்லாம் சும்மா கற்பனை இல்ல. வேறு வேறு கிரகங்கள் இருக்கு, அங்க வேறு வேறு உயிர்வாளிகள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் போலாம். அது சும்மா ஒரு கற்பனை பண்ணில இங்க சொல்லல, கற்பனை பண்ணில எழுதி வைக்கல, இது உண்மை. பல்வேறு கிரகவாசிகள், சித்தர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், வித்யாதர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள், இப்படி பல்வேறு கிரகவாசிகள். வேறு வேறு கிரகம் இருக்கு. இந்த வேறு வேறு கிரகத்திலும் உயிர்வாளிகள் நிரம்பி இருக்காங்க. கந்தர்வ லோகம் முழு கந்தர்வர்கள் இருக்காங்க, சித்த லோகம் முழு சித்தர்கள் இருக்காங்க, சாரண லோகம், வித்யாதர லோகம், அப்சரா தேவலோகத்துல அப்சர தேவதைகள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. யக்ஷர்கள், யக்ஷலோகத்துல குபேரன், யக்ஷர்களின் தலைவன் குபேரன். யக்ஷலோகம் முழுவதும் யக்ஷர்கள் நிறைந்திருக்காங்க. ராட்சசர்கள், ராட்சசர்கள், பூத பேத பிசாசுகள், இப்படி எல்லா கிரகவாசிகளும். அப்ப அங்க போலாம், நாமளும் போலாம். ஆனா இந்த சரீரத்தோட போக முடியும். எப்படி போறதப்போ? வேறு கிரகத்துக்கு எப்படி போறது? தேவலோகத்துக்கு எப்படி போறது? பித்ருலோகத்துக்கு எப்படி எப்படி போறது? அப்புறம் பல்வேறு கிரகங்கள் இருக்கு. யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருதா பூதானி யாந்தி பூதேச்சே யாந்தி மத்திய ஜினோ அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பித்திருக்கிற வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. எனது பக்தன் என்னுடனே வாழ்வான். மத் பக்தியா யாந்தி ஜினோ அபிமா யஜந்தி. யாந்தி அப்படின்னா வழிபடு. அப்ப நம்ம யார வழிபடுறோமோ, யார் மேல நம்ம பற்றுதல் வைக்கிறோமோ, யாரை நம்ம அடைக்கலம் கொள்றோமோ, அங்க நம்ம எல்லாம் ஒண்ணுதான் இல்லை. இந்த எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி கூட்டு பண்றது, அவியல் பண்றது, கிச்சடி பண்றதுலாம் கிருஷ்ணா ஒத்துக்கல. என்ன பண்ணுவாங்க சில நேரம் சமையல் அறையில, ஐயோ 1/2 மணி நேரம் தான் இருக்கா, சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயசம் வைக்கலாம் நேரம் இல்லை, சும்மா ஒரு குக்கர்ல காய்கறிகள் நறுக்கி போடுங்க, சாப்பாடு போடுங்க, பருப்பு போடுங்க, ஒரு 2 விசில விடுங்க, சாம்பார் சாதம் ரெடி, அவ்வளவுதான், கிச்சடி ஆயிடுச்சு. இஸ்கான்ல வந்து கிச்சடின்னு சொல்லுவோம். நார்த் இந்தியால கிச்சடி, தமிழ்நாட்டுல சாம்பார் சாதம். ஏறக்குறைய ரெண்டும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் வித்தியாசம். இங்க துவரப்பருப்பு போட்டு சாம்பார் சாதம் வைக்கிறோம், அங்க வந்து பாசி பருப்பு போட்டு கிச்சடி. அப்ப எல்லாத்தையும் கிச்சடி ஆகுது. எப்படி கிச்சடி ஆகுறது? எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க, கடவுள் ஒத்துட்டுதாங்க, யாரை கூப்பிட்டா இருக்காங்க. அதுல சில புத்திசாலிகள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க எம்மதும் சம்மதம்ங்க, ஆனா ஒரு எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். அது எவ்வளவு புத்திசாலி பாருங்க அவங்க. நாங்க சர்ச்சுக்கும் போவோம், நாங்க மசூதிக்கும் போவோம், நாங்க கோயிலுக்கும் போவோம், எங்களுக்கு எல்லா மதம் சம்மதம். ஆனா எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க? எம்மதும் சம்மதங்க, என்ன ஃபாலோ பண்றீங்க? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க. இதுதான் ஏமாற்று, ஏமாற்று. சோ இப்படி எம்மதம் சம்மதம், எதோமத் ததோமத் ரோபா சொல்ல கேட்டிருக்கீங்களா? எதோமத் ததோமத் எல்லாரும் 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 ஒண்ணுதான். நோ. சோ கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்றார், மாம் ஏகம் சரணம் பிரஜா, மாம் ஏகம், என்னை மட்டுமே. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில அழுத்தம் திருத்தமா சொல்றார். இது ஒரு வகையில பார்த்தா சுயநலம் மாதிரி தோணும். என்ன கிருஷ்ணா எவ்வளவு சுயநலமா இருக்காரு, அவரை மட்டுமே வழிபட சொல்றாரு, அவரோட பக்தனா இருக்க சொல்றாரு. மன்மனாபவ மத் பக்தோ மத்யா ஜீமா நமஸ்குரு, என் பக்தனா அங்க என்ன வழிபாடு பண்ணுங்க, என்ன நமஸ்காரம் பண்ணுங்க. மன்மனாபவ மத் பக்தோ மத்யா ஜீமா நமஸ்குரு மாமேவே சித்தியுக்தம் ஆத்மானா மத் பராயணம் மாமேவே சத்தியம் தேவ் நிர்ஜானே பிரியோசி. ரிப்பீட்டடா சொல்றாரு கிருஷ்ணா. இந்த மன்மனாபவ மத் பக்தோ 2 முறை சொல்றாரு. பகவத்கீதை பாதியில சொல்றாரு, பகவத்கீதை எட்டிலையும் சொல்றாரு. 9th chapter லாஸ்ட் ஸ்லோகம், 9ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், 34வது ஸ்லோகம். அதே மாதிரி 18ஆம் அத்தியாயத்துல கடைசி.
முதல் வரி ஒண்ணுதான், மன்மனாபோ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு. எனது பக்தனா இருங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. மாமை யுக்தைவம் ஆத்மா நாம் மத் பராயணா. இவ்வாறு என்னை நினைத்துக் கொண்டு நீ வாழ்வாயானால் என்னை வந்து அடைவார். வெயிட்டிங் சாப்டர்ல சத்தியம் பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. கிருஷ்ணா வந்து ப்ராமிஸ் பண்றாரு. என்ன சத்தியம் பண்றாரு? நீ எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டு எனது பக்தனா என்னை வழிபாடு செய்வாயானால் மாமே வேசி சத்தியம் தே பிரஜானே பிரியோசிமே. பிரதிஜானே பிரியோசிமே. நான் உனக்கு சத்தியம் பண்றேன் அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான பக்தர் நண்பருமாக நீ என்னைய வந்து அடைவாய், என்னைய வந்து அடைவாய். மாமேகம் சரணம் பிரஜா சர்வ தர்மான் பரித்யஜ்ய. எல்லா தர்மத்தை விட்டு என்னை மட்டுமே சரணை. மாமேகம், மாம் ஏகம். நீங்க இந்த 108 திருப்பதி இருக்கு இல்லையா, ஸ்ரீ வைஷ்ணவர் கோயில்ல 108 திருப்பதி. அங்க சில கோயில்கள்ல போனீங்கன்னா பகவானை கையில் எழுதியிருப்பாங்க, மாமேகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே சரணைவாயா. உப்பிலியப்பர் கோயில்ல அந்த மாதிரி ஒரு சில கோயில்கள்ல பகவானை கையில் எழுதி மாமேகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே சரணைவாய். அதான பிரச்சனையே. நீ கலியுக மக்களுக்கு சரணாகதின்னு என்னன்னு தெரியும். சரணாகதியா அப்படின்னு என்ன? சரணாகதி என்ன? சரணாகதி சரணாகதி தெரிஞ்ச நம்ம எப்படி இருக்கும் இல்லையா? கிருஷ்ணா கிட்ட சரணாகதி அடையிறதுன்னு கலியுக மக்களுக்கு தெரியாது. கலியுக மக்களுக்கு சரணாகதினா என்னன்னு தெரியாது. அவங்க யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்க? கலியுக மக்கள் செல்வந்தரிடத்துல, அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், அவங்கள சரணடைஞ்சு அவங்கதான் அவங்களுக்கு தெய்வம். அவங்க தலைவருடைய படம் ரிலீஸ், வா தலைவா வா தலைவா, படம் ரிலீஸ் ஆகட்டும், ரோட்ல வந்து குத்தாட்டம் போடுறது என்ன, கட்டோட்டுக்கு பாலபிஷேகம் பண்றது என்ன, கைதவரா சுவாமி ஜெய். அவங்க யாரும் சரணாகதி பண்ணிக்க? முட்டாள்கள். முட்டாள்களும் அறிவியலிகளும் சாதாரண மனிதனை சரணடைகிறாங்க. சாதாரண மனிதர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்கள சரணாகதி. அவங்க சொல்றது அவங்க வேத வாக்கு. இதுதான் இப்ப கலியுக மக்களுக்கு இதுதான் சரணாகதி. இல்லாட்டி வேற எதுல புகலிடம் போட்டிருக்காங்க, சரணாகதி பண்ணியிருக்காங்க. போதை வஸ்துக்கள், மது பிரியர்கள், மாமிச பிரியர்கள், டீ காபி, அவ்வளவு சரண்டர். காபி கொடுத்தா போதும் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கலியுகத்துல புலன்களுக்கு சரணாகதி, புலன்களுக்கு சரணாகதி பண்ணி கலியுகத்துல நம்ம மக்கள் நம்ம எப்படி இருக்கோம்? புலன்களுக்கு அடிமையாகி புலன்பத்துல சரணடைஞ்சிருக்கு. அல்லது புலன்பத்துல யார் இருக்காங்களோ அவங்கள சரணாகதி பண்ணி. சரணாகதியை தவிர்க்கவே முடியாது. ஜட உலகத்துல சரணாகதி தவிர்க்கவே முடியாது. ஆனா முறையற்ற விதத்துல சரணாகதி. யார சரணடையணும், எதுக்கு சரணடையணும், ஏன் சரணடையணும், யாருடைய தாமரை பார்த்து புகழம் கொள்ளணும், இதுதான் அறியாமை. தெரியாம யாரையெல்லாமோ தஞ்சம் பண்ணி, யார்கிட்ட இல்லாம தஞ்சம் போறோம். அப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ல சரணாகதி பண்ணவங்க இருக்காங்க. சிலர் இப்ப பேசுன மாதிரி புலன்களுக்கு அடிமையாகி புலன்பவாதிகளுக்கு சரணாகதி. எங்க தலைவர் தான் எனக்கு எல்லாம், அவருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன், நான் தீ குளிப்பேன். என் ஹீரோ தான் எனக்கு எல்லாம், அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். முட்டாள் மனிதர்கள். இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? ஆன்மீகத்திலேயே சரணாகதி இருக்கு. ஆன்மீகங்கிற பேர்ல என்ன பண்றாங்க? அவங்க வந்து சாமியார்களை போய் சரணாகதி. போலி சாமியார்கள், மத குருமார்கள், இவங்களுடைய கொள்கை என்ன, இவங்க எந்த சாஸ்திரத்தை பின்பற்றாங்க, இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அது எதுவும் தெரியாம அவங்க பின்னாடி கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமா பின்பற்றுவது. குருடர்கள் பின்னாடி போறது. அங்கு சரணாகதி இருக்கு. நான் அந்த சாமிஜி என்ன சொன்னாலும் கேட்பேன், நான் அந்த இயக்கத்துல என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா?
நான் அந்த மகானுக்கு அடிமை, நான் அந்த 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 சாமிஜி அவர் சொல்றதை நான் கேட்பேன், அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் சரணாகதி, இயற்கை, இயற்கை தான் எல்லாமே, அதனால இயற்கையை நான் வழிபடுறேன். இல்ல இல்ல கடவுளை வழிபடுற அவர் குடும்பம் கிடையாதுன்னு சொல்லி அவர் அருவத்தன்மையை சரணடைவது, அருவ பிரம்மத்துக்கு சரணடைகிறது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல கடவுள் பரமாத்மாவா இருக்காரு, அந்த பரமாத்மாவை சரணடைய முயற்சிக்கிறது. அப்புறம் பக்தர்களும் பகவானிடம் சரணடைச்சாங்க. இதுக்கடையில பல்வேறு தேவதைகளை சரணடைஞ்சவங்க, கணபதி கிட்ட சரணாகதி பண்ணவங்க, மகாதேவர்கிட்ட சரணாகதி பண்ணவங்க, பார்வதி கிட்ட சரணாகதி பண்ணவங்க. மொத்தத்துல ஜட உலகத்துல சரணாகதி பண்ணாம இருக்க முடியும். ஆனா அது யாருக்கு பண்ணணும்னு தெரியல. யஜந்தி அவிதி பூர்வகம் பேசுறியா, ஏ அந்நிய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேவி மாம் ஏவ கவுந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம். எல்லாம் மறைமுகமா கிருஷ்ணர் தான் சரணடைறாங்க. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணருக்குள்ள இருக்கு. இது தெரியாம கிருஷ்ணா விட்டுட்டு நான் அது பின்னாடி ஓடிட்டு. இது எப்படி, இது எப்படின்னா கையில வெண்ணெய் வச்சு நெய் கலையிற, கையில வெண்ணெய் இருக்கு, எங்காவது நெய் கிடைக்குமா, நெய் கிடைக்கும். இந்த மாதிரி கிருஷ்ணா விட்டுட்டு கையில வெண்ணெய் வச்சு நெய் தேடுற மாதிரி. கிருஷ்ணா விட்டுட்டு வேற யார் தஞ்சம் அடைஞ்சாலும் அது மறைமுகமா கிருஷ்ணரை தஞ்சம் அடைச்சதுதான். ஏன்னா இவங்க எல்லாருமே கிருஷ்ணாதான் தோன்றியிருக்காங்க. அது யோகியோ, ஞானியோ, மனிதர்களோ, மிருகங்களோ, தாவரங்களோ, பறவைகளோ, விலங்குகளோ, புழுக்களோ, பூச்சியோ, தேவர்களோ, இங்க சொன்ன அனைத்தும் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு. ஆனா என்ன நடக்குதுங்க, இது தெரியாம, கிருஷ்ணனுடைய தனித்தன்மை புரியாம, அறியாம, தெரியாம, அறியாம, புரியாம, அறியாம, இல்லையா? இது தெரியாம, எல்லாமே கிருஷ்ணருக்குள்ள இருக்கு தெரியாம, கிருஷ்ணரை பற்றி புரியாம, அறியாமையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஜட உலகத்துல 14 சுத்தி 14 கோணத்துல சுற்றி வருது. அப்போ எல்லாமே ஒண்ணுதாங்கிறது இங்க ஏற்றுக்கொள்ளப்படல. அதுதான் சைதன்ய மகாபுடைய தத்துவம். பாருங்க, பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. சைதன்ய மகாபுடைய தத்துவம் ஒரு கௌடிய வைஷ்ணவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தத்துவம். ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தரும் சைதன்ய மகாபுடைய போதனை என்ன, சைதன்ய மகாபுரு இஸ் அல்டிமேட். அவர் தான் எல்லா அவதாரத்துக்கும் சிரோமணி, சிகரம். சப அவதார சர சிரோமணி, சப அவதாரா எல்லா அவதாரத்துக்கும் சர சிரோமணி, டாப் மோஸ்ட், மிக உயர்ந்த உன்னதமான அவதாரம் சைதன்ய மகாபுரு. சைதன்ய மகாபுரு அப்படி என்ன பண்ணாரு, அவர் அச்சிந்தியா வேத தத்துவம்னு கொடுத்திருக்கு. நம்ம யாருக்கு அச்சிந்தியா வேத தத்துவம் தெரியும்? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், இஸ்கான் பக்தர்களுக்கு அச்சிந்தியா வேத தத்துவம் தெரியுதோ இல்லையோ, அவங்க கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும், கிருஷ்ணாவை சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். இது சைதன்ய மகாபுடைய கருணை. சைதன்ய மகாபுடைய கருணை கிருஷ்ணா ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, அது அவ்வளவு ஈஸியா என்ன, கிருஷ்ணா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, மாமேகம் சரணம் பிரஜா, என்னை சரணடைங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. கிருஷ்ணா சொல்லிட்டாரு என்ன சரணடைங்க. ஆனா எப்படி சரணடைகிறது, ஏன் சரணடையணும், எதுக்கு சரணடையணும், எப்படி சரணடையணும், அதுதான் சைதன்ய மகாபுரு சொல்லுவோம். சைதன்ய மகாபுரு எப்படி சொல்லி கொடுத்தாரு, கிருஷ்ணா பகவத்கீதையில ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு, மாமேகம் சரணம். சைதன்ய மகாபுரு எப்படி சொல்லி தராரு, கிருஷ்ணா எப்படி சரணடையணும்? சைதன்ய மகாபுரு என்ன சொல்லி கொடுத்தீங்க, கிருஷ்ணாவை சரணடையணும். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கைது இல்ல சாட் பாக்ஸ். அது என்னது, அது என்னது? சிஷ்டாஷ்டகம் பிரேயர், 8 பாடல். கிருஷ்ணா ஒரு வரியில சொன்னதை சைதன்ய மகாபுரு 8 பாட்டுல சொல்லிருக்காரு. சிக்ஷாஷ்டகம் பிரேயர், மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி ரகை துகி.
இல்லையா? ஆசிஷவா பாதரதா அப்படின்னு பாருங்க. அந்த சிஷ்டாஷ்டகம் முழுவதுமே சரணாகதி புத்தகம். சிஷ்டாஷ்டகம் 8 பாட்டுமே சைதன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணாவை சரணடையணும்னு சொல்லி கொடுக்கும். கிருஷ்ணா ஒரு வார்த்தையில சொன்னத சைதன்ய மகாபிரபு பிராக்டிக்கலா சொல்லி. கிருஷ்ணா வந்து பகவத்கீதை மூலமா ஞானம் கொடுக்கிறாரு, சரணடையணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அத நடைமுறையில எப்படி பண்ணணும் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு சொல்லி. அதுதான் ஏன் சைதன்ய மகாபிரபு ஸ்பெஷல். ஏன் சைதன்ய மகாபிரபு வந்து கருணை வாய்ந்த அவதாரம், கருணையே உருவான அவதாரம், கருணா அவதாரம். ஏன் சைதன்ய மகாபிரபு கருணையே உருவான அவதாரம், ஏன் சைதன்ய மகாபிரபு கருணா அவதாரம்? அவரு கிருஷ்ணரா வந்து சொன்ன ஒரு வார்த்தைய பிராக்டிக்கலா பண்ணி கேட்கிறாரு. அவரே பக்தரா, பகவானே பக்தனா வந்தார். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணாவே பக்தரா வந்துட்டு அவரு பகவத்கீதையின் படி கிருஷ்ணாவை எப்படி சரணடைகிறது, அந்த ஒரு வார்த்தை நமக்கு புரியல. புரிஞ்சிருந்தா நம்ம இப்படி இருக்க மாட்டோம் இல்லையா? கிருஷ்ணாவை சரணடைறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா அறிந்திருந்தால், கிருஷ்ணாவை சரணடைறது எப்படின்னு தெரிந்திருந்தால், புரிந்திருந்தால், அறிந்திருந்தால் நம்ம ஜட உலகத்துல ஆனந்தமா வாழும். ஏன் இன்னைக்கு ஜட உலக மக்களால சந்தோஷமா வாழ முடியல? ஏன்னா இது கிருஷ்ணா யாருன்னு புரியல, கிருஷ்ணர் எப்படி சரணடைன்னு தெரியல, கிருஷ்ணரை பற்றி அறியாம. அப்ப கிருஷ்ணா பகவத்கீதை சொல்லி கொடுத்தோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. அவர் எப்படி அவர் சரணடையணும்னு சொல்றாரு. ஆனா சரணடைகிறோமா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சைதன்ய மகாபிரபு வந்தாரு. ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நானே சொல்லி கொடுக்குறேன், பிராக்டிக்கலா காரு. ஓகே, பகவத்கீதை நான் சொல்லிட்டேன், சரி நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன சரணடைறது எப்படின்னு? இதோ நானே வந்துட்டேன். கிருஷ்ணா வந்து அவரே பகவானே பக்தனா வந்து, ஓகே நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, புரியல, உங்களால் சரணாகதி பண்ண முடியல. ஓகே, நானே போய் காமிக்கிறேன் எப்படி சரணாகதி பண்ண அப்படின்னு. இந்த 8 பாட்டு, இந்த 8க்குள்ள சரணாகதி இருக்கு. சைதன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகம் பிரேயர், இந்த 8 பாட்டுல சைதன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணாவை சரணடைது. அதுவும் புரியலையா? சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாரு, அவரு அச்சிந்தியா பேத பேத தத்துவம்னு கொடுத்திருக்காரு. இது என்னது அச்சிந்தியா பேத பேத தத்துவம்? நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா இருக்கேன். பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. அத்வைத தத்துவம், விசிஷ்டாத்வைத தத்துவம், அப்புறம் வந்து துவைத தத்துவம், தைதவாதா, அத்வைதவாதா, விசிஷ்டாத்வைதவாதா, தைதவாதா, பௌத்தம், ஜெயினம், நிறைய தத்துவங்கள் இருக்கு. அப்புறம் இதுக்கு புதிய ஒரு தத்துவம் அச்சிந்திய வேதாவேத தத்துவம். அச்சிந்தியா இன்கன்சீவபிள் பொட்டன்சி, எல்லையற்ற சக்தி. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க இங்க என்ன பார்த்தாலும், நீங்க இது என்ன உணர்ந்தாலும், நீங்க என்ன கேட்டாலும், நீங்க பார்க்கிறது, கேட்கறது, உணர்றது அனைத்தும், நீங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணனுடைய சக்தியின் வெளிப்பாடு. அந்த கிருஷ்ணனுடைய சக்தி எல்லையற்றது, அது கிருஷ்ணனிலிருந்து ஒன்றானது, அதே சமயத்துல வேறானது. அச்சிந்திய பேதா அபேத தத்துவம். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றானவங்க, வேறானவங்க. ஜட உலகம் கிருஷ்ணா ஒன்றானது, வேறானது. தேவர்களும் கிருஷ்ணாவும் ஒன்றானவங்க, வேற. நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் உலகத்துல கிருஷ்ணரோடு ஒன்றானது, அதே சமயம் கிருஷ்ணா இருந்து விலகி இருக்கார், வேற. எப்படி கிருஷ்ணரோடு ஒன்றானது, எப்படி வேறானது? ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றானவங்க, எப்படி வேறானவங்க? ஒன்றானது, ஒன்றானது, அதே சமயம் வேறானது. தன்மையில ஒன்றானவங்க, அளவுல வேறானவங்க ப்ரோ. பரமாத்மாட்டு இருக்கிற எல்லா குணங்களும் ஜீவாத்மாட்டு இருக்கு. பரமாத்மா நித்தியமானது, கிருஷ்ணாவும் நித்தியமானது. கிருஷ்ணாவும் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஆனா அளவுல வித்தியாசம். கிருஷ்ணா வந்து கடல் போல, நான் ஒரு சின்ன டப்பால இருந்து தண்ணி போறேன். இந்த வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு. நான் வந்து ஜெகநாதபுரி போனேன். ஜெகநாதபுரில ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன், இந்த வாட்டர் பாட்டில். ஓ, இது கடல் தண்ணி, பூரியில இருந்து வந்திருக்கு, தீர்த்தம்.
ஹரிதாஸ் தாக்கூடைய வந்து அங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்க. சைதன்ய மகாபிரபு குடிச்சிருக்காரு இந்த தீர்த்தம். ஓ அப்படியா? ஆனா இது 1 லிட்டர். அந்த கடல் அளவு சேம் வாட்டர், இதே வாட்டர் தான் அங்கே இருக்கு. ஆனா அது வந்து எல்லையற்றது. அப்ப ஒன்றானது வேறானது. இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சக்தி கிருஷ்ணா தான் தோன்றி இருக்கு. ஆனா கிருஷ்ணா இருக்கு வேறானது. ஜடையருக்கு 3 குணங்கள் கிருஷ்ணா தான் தோன்றி இருக்கு. ஆனா கிருஷ்ணா இருக்கு வேறானது. இதுதான் அச்சிந்தியா வேத அவேத தத்துவம். இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணாட்டு தான் வந்திருக்கு. இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் கிருஷ்ணர் தான் காரணம். இந்த காணக்கூடிய அனைத்துக்கும் கிருஷ்ணர் தான் மூல காரணம், சர்வ காரண காரணம். அதே சமயத்துல பகவான் அதிலிருந்து விலகி இருக்கு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? அதிலிருந்து விலகி இருக்கு. அதுதான் கிருஷ்ணாவுடைய ஸ்பெஷாலிட்டி, கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை. இதை வந்து இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறாரு. அனைத்துக்கும் மேம்பட்டா இருக்கணும். அவர் அனைத்தையும் தமக்குள் அடக்கி கொண்டுள்ளார். கிருஷ்ணருக்குள்ள எல்லாரும். அதான் கிருஷ்ணா என்ன சொன்னார் பகவத்கீதையில? எல்லோரையும் நான் அறிவேன், ஆனா என்னை அறிந்தவர் ஒருவரும் இல்லை. கிருஷ்ணா அனைத்தையும் அறிவார். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதால? அனைத்தும் என்னில் அடங்கி இருக்கிறது. 2 ஸ்லோகம் கிருஷ்ணா 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸ்லோகம் மறந்து போச்சு. நசமஸ்தானி பூதானி நச்சாகம் பிரபு மயா ததமிதம் சர்வம் ஜெகத் மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. மயா ததமிதம் சர்வம், இங்க காணக்கூடிய அனைத்தும் ஜெகத் அவ்யக்த மூர்த்தி, என்னுடைய தோன்றா ரூபத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்தது மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. அடுத்த லைன் என்னது? நச்சாகம் சமஸ்திதா. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? எல்லாமே எனக்குள்ள அடங்கி இருக்கு, ஆனா அவற்றில் நான் இல்லை. இதுதான் ஒன்றானது வேறானது. அப்புறம் எல்லாவற்றையும் நான் அறிவேன், என்னை அறிந்தவர் ஒருவரும் இல்லை. கிருஷ்ணா எல்லாத்தையும் அறிவார். கிருஷ்ணரை அறிந்தவர் யாருக்கு? கிருஷ்ணாவை முழுமையால அறிய முடியாது. அவர் எல்லையற்றவர், அச்சிந்தியா, எல்லையற்ற சக்தி வச்சு, அச்சிந்திய சக்தி. அதான் அச்சிந்திய வேதாவேத தத்துவா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த குந்தி ஸ்துதியில மாயா ஜவனிகா சன்னம் வருமா? மாயா மாயா ஜவனிகா அஜ்ஞாதோக்ஷதம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடாதிருஷோ நட்டோ நாட்டியதரோ யதா. மாயாங்கிற திரையை போட்டு கிருஷ்ணா தன்னை மறைச்சுக்கிட்டாரு. எல்லாருக்கும் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறது இல்லை. ஒரு நாடக மேடையில் ஒரு நடிகர் நடிக்கிற மாதிரி கிருஷ்ணா மகாபாரதம், அதாவது துவாபர யுகத்துல குந்தி மகானுடைய மருமகனை போல குந்தி தேவிக்கு தெரியுது. குந்தி தேவிக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஆனா என் முன்னாடி என் மருமகன் மாதிரி நடிக்கிறேன். என் மருமகனை போல எனக்கு அத்தைங்கிற தானம் கொடுத்துட்டு என் மருமகன் மாதிரி இருக்க. ஆனா இவன் மருமகனா இல்ல, இது முழுமுதற் கடவுள். அப்ப மாயங்கிற திரையை விளக்குனாதான். கிருஷ்ணா மாயங்கிற திரையை போட்டு தன்னை மறைச்சுட்டு இருக்க. இப்போ இங்க காட்டன் போட்டிருக்கு. இங்க பகவான் நிவேதனம் பண்ணும்போது இங்க திரை போட்டிருக்கு. அப்ப நம்மளால கிருஷ்ணா பார்க்க முடியல. இந்த திரையை விளக்குனதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா பார்க்க முடியும். இதுதான் கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில. நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருக கூடோயம் நாபிஜானாதி யோகமாம் அவ்வை. கிருஷ்ணாவுடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள். நாகம் பிரகாஷ் யோகமாயா சமாவிருக, யோகமாய சக்தினால கிருஷ்ணா தன்னை மறைச்சுன்றார். மூடோயம் நாபிஜானாதி, முட்டாள்களும் அறிவியலாலும் கிருஷ்ணரை உணரவே முடியாது. லோகோமாம் ஆஜம் அவ்வியம், நான் பெறப்பட்டவனாயிருந்தும் நான் அழிவற்றவன். அதேதான் குந்தி தேவி சொல்றாங்க. மாயா ஜமனிகாஜம், மாயங்கிற திரையை போட்டு கிருஷ்ணா தன்னை மறைச்சிட்டு இருக்காரு. அது துவாபரயுகத்துல கிருஷ்ணா நடந்து வரும்போது அவர் ஒரு நாடக மேடையில ஒரு நடிகரை போல் நடிக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி கிருஷ்ணா பார்க்கலையே. துவாபரயுகத்துல கிருஷ்ணா இருந்த போது கிருஷ்ணரை எல்லாரும் ஒரே மாதிரியா பார்த்தாங்க. துரியோதனு கிருஷ்ணர் எப்படி தெரிஞ்சாரு? துரியோதனுக்கு கிருஷ்ணா ஒரு மாயாவி, மாயக்கண்ணன், ஒரு மாயாவியா தெரிஞ்சாரு.
அப்ப பாருங்க ரொம்ப அழகான வர்ணனை இருக்கு. எங்க மல்யுத்த காலத்துல கிருஷ்ணரும் பலராமரையும் தள்ளி விட்டாங்க. கம்சன் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்றதுக்காக மதுரைக்கு அழைச்சிட்டு வர வச்சார். மதுராம் அக்ரூர் போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுரா கூட்டிட்டு வர. அந்த மல்யுத்த காலத்துல பெரிய பெரிய மல்லர்கள், சாணூரன், முஷ்டிகன் போன்ற பெரும் மல்லர்கள் மலை போல பர்வதம் மாதிரி இருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் பாலகர், சிறுவர்கள். அவங்கள தூக்கி அந்த மல்யுத்த காலத்துல போட்டாங்க. அப்ப அந்த மல்யுத்த காலத்தை சுற்றி எண்ணற்ற நபர்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிருந்தாவன வாசிகள் இருக்காங்க, நந்தகோபர் யசோதா அங்க இருக்காங்க, வசுதேவர் தேவி அங்க இருக்காங்க, அப்புறம் கோபர்கள், கோபிங்க, மதுரா வாசிங்க, அப்புறம் கம்சன், எல்லாரும் அங்க இருக்காங்க. வயது முதிர்ந்தவங்க, இளம் வயது உள்ளவங்க, இளம் நங்கைகள், இவங்க எல்லாருமே கிருஷ்ணரையும் பலராமரையும் பாக்குறாங்க. ஆனா எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இல்ல. கம்சன் கிருஷ்ணன் எப்படி தெரியறாரு? இந்த மல்யுத்த காலத்துல கம்சன், சாணூரன், முஷ்டிகன், கிருஷ்ணா நித்தியமான காலம் யமனை போல காட்சி அளிக்கிறார். கம்சன், சாணூரன், முஷ்டிகன் இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா அங்க மரண தேவதையா காட்சி அளிக்கும். மரணத்தின் சொரூபமா இருக்கு. மிருத்யு மரண ரூபத்துல இருக்காரு. சரி, அங்க இருக்கிற கோபர்களுக்கு கிருஷ்ணா எப்படி காட்சி கொடுக்கிறாரு? வயதில் முதிர்ந்த கோபர்களுக்கு கிருஷ்ணா ஒரு குழந்தையா காட்சி கொடுக்கிறார். கிருஷ்ணா எங்க குழந்தை, ஆயிரக்குள்ள கொழுந்து, ஆயிரக்குள்ள திலகம். எங்க கிருஷ்ணர் பலராமர் இந்த மல்யுத்த காலத்துல இருக்காங்க. இளம் கோபிகளுக்கு கிருஷ்ணா அவங்க காதலனா காட்சி கொடுக்கிறாரு. மதுராயிலுக்குரிய பெண்களுக்கு கிருஷ்ணா அவங்களுடைய காதலனா காட்சி கொடுக்கிறாரு. அதனுடைய அழகுல மயங்குறாங்க அந்த இளம் நங்கைகள். மதுரையில் இருக்கிற வயது முதிர்ந்தவங்க கிருஷ்ணரை வந்து தன் குழந்தையை போல பாக்குறாங்க. என்ன அநியாயம்! இந்த பாலகர்கள் இந்த மன்னர்கள் கூட சண்டை போடுறதா? இங்க நீதி இல்ல, தர்மம் இல்ல, அநியாயம் நடக்குது அப்படி பாக்குறாங்க. யோகிகள் கிருஷ்ணரை வந்து இதயத்திற்கு பரமாத்மாவா பாக்குறாங்க. ஞானிகள் அவரை பரம சத்தியமாகவும் அவரை வந்து அருள் தோற்றம் அவரை பிரம்மமா பாக்குறாங்க. பக்தர்கள் அவரை பகவானா பாக்குறாங்க. பாருங்க, ஒரே நபர் தான் கிருஷ்ணா, ஒரே நபர். ஆனா அவங்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி காட்சி அப்படி என்ன அர்த்தம்? அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணாவோட எப்படி உறவு வச்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல. ஏதாமா பிரபத்தியந்தே சரணடைந்த ஆத்மாக்களுக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்கிறாரு. சரணடையாத மல்லர்கள், குண்டர்கள், அசுரர்கள் இவங்களுக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்கிறார். தேவர்கள்லாம் அவர் பரம புருஷோத்தமனா பாக்குறாங்க. இப்படி ஒரே நபர் தான் கிருஷ்ணா, ஒரே நபர். ஆனா ஒருத்தர் பார்வைக்கும் ஒரு மாதிரி தெரியுது. ஒருத்தர் பார்வைக்கும் ஒரு மாதிரி. அதனால கிருஷ்ணாவுடைய சக்தி, அவருடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், மகிமைகள் இதெல்லாம் ஜட புலன்களால உணரக்கூடியதே அல்லன்னு திரும்ப திரும்ப படிக்கணும். பிரம்மா மாதிரி ஒரு ஆச்சாரியத்துக்கு கேட்கணும். என்ன ஆயிடுச்சு அது? அத விரிவங்கம் பண்ணி கொடுக்க. ஏன்னா கலியுக மக்கள் மந்த புத்தி, மந்தாசு மந்த மதியோ மந்தமா பிராயணா பிராய கலு அல்பாயுசு. அல்பாயுஸ் தான், 100 வருஷம் கூட வாழ முடியல. மந்த புத்தி. நமக்கு போய் 4 ஸ்லோகத்துல பகவான் பத்தி சொன்னா புரியுமா? கிருஷ்ணன் ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டாரு, சரணாகதி பண்ணு. என்ன கிருஷ்ணா சரணாகதி பண்ண சொல்றாரு? எப்படி சரணாகதி பண்றது? சைதன்ய மகாபிரபு 8 ஸ்லோகம், அது பத்தல. சைதன்ய மகாபிரபு 8 ஸ்லோகத்துல சொன்னது பத்தாது. அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு? கோசாமிகள்கிட்ட பக்தி தொண்டை பற்றி விவரமா எழுதுங்க. ரூப கோசாமி பக்தி தொண்டை பற்றி விவரமா என்ன புக் எழுதியிருக்காரு? அது உபதேசாமிர்தம் சின்ன புக்கு, அது ஒரு 10 பக்கம் தான் இருக்கு மொத்தமாவே. பக்தி ரசாமிர்த சிந்து
சைதன்ய மகாபிரபு பிரயாகையில வைத்து ரூப கோஸ்வாமியை சந்திக்கிறார். சைதன்ய மகாபிரபு சொன்னது 8 ஸ்லோகம் தான். ஆனா ரூப கோஸ்வாமி சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு உபதேசம் கொடுத்துட்டு பிரயாகையில வச்சு 10 நாள் தசாஸ்வமேத காட், அங்க ஒரு கோயில் இருக்கு, பிந்து மாதம் தானே, பிந்து மாதம் வேணி மாதம், பிந்து மாதம். பிரயாகையில திரிவேணி சங்கம், 3 நதிகள் கலக்கிற இடம், கங்கா யமுனா சரஸ்வதி. திரிவேணி சங்கம், பிரயாகராஜ், தீர்த்தங்களின் ராஜா பிரயாகம். அந்த பிரயாகையில வைத்து திரிவேணி சங்கமத்தோடைய அந்த இடத்துல தச அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகம் நடந்த படித்துறை தச அஸ்வமேத காட். அந்த பிந்து மாத கோயிலுடைய படித்துறையில சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி சந்திக்கிறார். 10 நாள் உபதேசம். சைதன்ய சரிதாமிரத மத்திய லீலையில அது முழு விவரமா இருக்கு. சைதன்ய மகாபிரபு என்னெல்லாம் உபதேசம் பண்ணார் ரூப கோஸ்வாமி. இதெல்லாம் ஒரு சின்ன துளிதான், இதை நீ விவரமா எழுதணும். சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு பக்தியினுடைய சயின்ஸ், விஞ்ஞானம் அதை காமிச்சு கொடுத்து, அதை சொல்லி கொடுத்துட்டு இதை நீ விவரமா எழுதணும். பிந்து சிந்து 2 வேர்டு சான்ஸ்கிரிட்ல. சான்ஸ்கிரிட்ல பிந்து சிந்து 2 வேர்டு. பிந்துனா டிராப், பிந்துனா ஒரு துளி. குருதேவ் கிருபா பிந்து தியா குரோ ஏதாஸ், குருதேவா உங்க கருணையில ஒரு துளி எனக்கு கிடைச்சிட்டா போதும், நான் வந்து விடுதலை அடைச்சிருக்கேன். குருதேவ் கிருபா பிந்து தியா, உங்க கருணையில ஒரு துளி. கிருபா பிந்து, கிருப்பான கருணை, பிந்துனா ஒரு துளி. குருதேவ் கிருபா பிந்து தியா குரோ ஏதாசே திராபேகா தீனா, உங்க கருணையில எனக்கு ஒரு துளி கிடைச்சா போதும். சிந்துனா ஓஷன், சிந்துனா கடல், சமுத்திரம். சிந்து எங்க சிந்து வருது? கிருபா சிந்து பே வச்ச. யாரு கிருபா சிந்து? வைஷ்ணவர்கள். பாஞ்சா கல்பத்தரு கிருபா சிந்து பே வச்ச. வைஷ்ணவர்கள் கருணை கடல், கிருபா சிந்து. கிருபா சிந்து, கிருபா சமுத்திரம், கருணை கடல். அப்போ பக்தி ரசா அமிர்த சிந்து, பக்தியினுடைய பல்வேறு ரசங்கள், பக்தியினுடைய பல்வேறு நிலைகள், பக்தியினுடைய சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல், அதை வந்து ஒரு பெரும் சமுத்திரமாக கொடுத்திருக்காரு ரூப கோஸ்வாமி. அப்ப பாருங்க, கிருஷ்ணர் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு புக்கு தேவைப்படுது. கிருஷ்ணா சொல்லிட்டாரு மாமேகம் சரணம் பிரஜா, எனக்கு பக்தி பண்ணுங்க, என் பக்தன். அப்ப பக்தினா என்ன? கிருஷ்ணா சொல்றாரு என் பக்தனா இருங்க, எனக்கு பக்தி பண்ணுங்க. அப்ப பக்தினா என்ன? சரணாகதினா என்ன? அது வந்து ரூப கோஸ்வாமி பிரபுபாதா வந்து பக்தி ரசாம்சம், பக்தி ரசா அமிர்த சிந்து, பக்தியினுடைய பல்வேறு ரசங்கள் அமிர்தத்தையும் ஒரு கடலாக சமுத்திரமாக கொடுத்திருக்காரு ரூப கோஸ்வாமி. அதுக்கு பிரபுபாத விளக்கம் எழுதி. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணா பற்றிய விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம், சிருஷ்டிப்பு லீலை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், இதெல்லாம் ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு நமக்கு புத்தி கிடையாது. அதனால பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகா எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து, அவர் புஸ்தகம் மூலமா பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, கமெண்ட்ரி, சைத்தன்ய சரிதாமிர்தம், பக்தி ரசாமிர்த சிந்து. அதனால பிரபுபாதருடைய கருணையால்தான் இன்னைக்கு கிருஷ்ணா யாரு நம்ம தெரிஞ்சு. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 10ஓட 11 கிருஷ்ணரி வச்சு சனிக்கிழமையா பெருமா கோயிலுக்கு போய்க்கலாம். அப்ப கூட கிருஷ்ணா கோயிலுக்கு போயிருப்போமான்னு தெரியாது, கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருப்போமான்னு தெரியாது. குறிப்பா தென்னிந்தியால கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப கம்மி. கிருஷ்ணர் எப்படி வழிபடுறாங்க? நாராயணமூர்த்தியா வழிபடுறாங்க. பெருமாள் பிராட்டி, ஸ்ரீதேவி பூதேவி, வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், கஜேந்திர வரதன், இந்த மாதிரி வழிபாடு தான். ஆனா ராதா கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்தது பிரபுபாதா. அதுதான் சைதன்ய மகாபுடைய கருணை. சைதன்ய மகாபிரபு வரல, கௌடிய சம்பிரதாயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ராதாகிருஷ்ணர் வழிபாடை தெரியாம யாருக்குமே தெரியாது.
கௌடிய சம்பிரதாயம் ஒண்ணு இல்ல. சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணல, பிரபுபாதர் ஒரு ஆச்சாரியர் வரல அப்படின்னா இன்னைக்கு ராதா கிருஷ்ணர் வழிபாடு என்ன, கிருஷ்ண பிரேமம்னா என்ன, ஏன் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரியவே செய்யாது. தெரிஞ்சுக்கவே ஏதோ நம்ம வழிபாடு பண்ணுவோம், ஏதாவது பெருமாளை வழிபடுவோம், இல்ல தேவதையை வழிபடுவோம், ஏதாவது பண்ணிடுவோம். ஆனா நமக்கு இதுதான் அல்டிமேட், இதுதான் உயர்ந்தது, இதை விட உயர்ந்தது வேற ஒன்றும் இல்ல, ராதா கிருஷ்ணர் வழிபாடை விட உயர்ந்த ஒரு வழிபாடு இல்ல, கிருஷ்ணரை விட உயர்ந்த ஒரு உண்மை இல்ல அப்படின்னு நம்ம காமிச்சு கொடுத்தது சைத்தன்ய மகாபிரபு, கோஸ்வாமிகள், பிரபுபாதர். அதனால இந்த பிரம்ம மாத்துவ பிரம்மாட்டிருந்து ஆரம்பிக்குது. இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் தான், கிருஷ்ணா. அப்போ இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்துக்கு நான் இந்த சம்பிரதாயத்திலிருந்து பயிற்சி பண்றதே பெரும் பாக்கியம். ஜெய் கிருஷ்ணா. ஐயம்மா மாதாஜி நீங்க அன்மியூட் ஆயிட்டே இருக்கீங்க. இந்த சம்பிரதாயத்திலிருந்து இந்த பயிற்சி பண்றது இருக்குல்லையே, அது பெரும் பாக்கியம். ஏன்? எனக்கு நேரடியா கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தம முழுமுதற் கடவுள், கிருஷ்ண பிரேம தான் நம்ம வாழ்க்கையுடைய உயர்ந்த குறிக்கோள். அதனால தூய பக்தராய் கிருஷ்ண பிரேமத்தை அடையணும், ராதா கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையணும், கோலோக விருந்தாவனம் போகணும். இப்படி கிடைத்தற்கு அரிதான், கிடைத்தற்கு அரிதான ஒரு பெரும் பாக்கியம். இது வேற எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது. வேற எந்த சம்பிரதாயத்திலும் ராதாகிருஷ்ணன் வழிபாடை பற்றியோ கிருஷ்ண பிரேமத்தை பத்தியோ கிடையாது. சரணாகதி பத்தி சொல்லுவாங்க, சரணாகதி பத்தி உண்டு, வைகுண்ட பிராப்தியை பத்தி உண்டு, பெருமாளை பற்றி உண்டு, நாராயணமூர்த்தியை பற்றி உண்டு, விஷ்ணுவை பற்றி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா ராதாகிருஷ்ணர் அன்பு, கோலோக விருந்தாவனத்தின் பக்தி, கோலோக விருந்தாவனத்துடைய உன்னதமான நிலை, சைதன்ய மகாபுடைய கருணை. அதனாலதான் சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணனாலதான் ராதாகிருஷ்ண பக்தி. சைதன்ய மகாபுரு வரலைன்னா ராதாகிருஷ்ணனே புரியாது. இப்ப சைதன்ய மகாபுரு யாருன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் பிரபுபாடிகள். சைதன்ய மகாபுரு யாருன்னு எனக்கு எப்படி புரிஞ்சுது? அதுதான் பிரபுபாடிகள். அதனால பிரபுபாத இயக்கத்தை நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்ணணும். பாருங்க, கிடைத்திற்கு அரிதான மிக உன்னதமான உயர்ந்த ஒரு வாய்ப்பு, கிடைத்திற்கு அரிதான, எங்கேயுமே கிடைக்காது, எந்த சம்பிரதாயம் சொல்லாது, எந்த சம்பிரதாயம் சொல்லாதது, எங்கேயுமே கிடைக்காதது, கிடைத்திற்கு அரிதானது. அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயம் நம்ம பயிற்சி பண்ண. அதனால இத நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருக்கு. இந்த வேல்யூ இல்லையா, என்ன விலை மதிக்க முடியாத ஒண்ணு நம்ம கையில கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் எப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு? விலை மதிக்க முடியாத இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு, அழைச்சிட்டு போறாரு. அதனால இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நம்ம பக்தியில செய்யக்கூடிய கிருஷ்ண பக்தியில பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிராக்டிஸும் ரொம்ப கவனமா சின்சியரா பண்ணிட்டு வந்தா நம்ம கூட வந்தார். கிருஷ்ணா. हरे कृष्ण। जय श्री प्रभुपाद की, की